நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்றைக்கி 23ஆம் தேதி லைவுக்கு வந்திருக்கோம். முதல்ல இன்றைக்கி நான் போய் வாக்கு செலுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். என்ன மாதிரி வாக்கு செலுத்த முடியாமல் வாகனத்தில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் அவங்களுடைய வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக என்னால் உணர முடியுது நண்பர்களே. இதற்கான முயற்சியாகத்தான் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேணும் அப்படின்ற கோரிக்கைகளை நாம் ஆரம்பத்தில் இருந்தே கொண்டு வந்துட்ருக்கோம். அதற்கான முயற்சிகள் எடுத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் நம்ம டெல்லியில் போய் நம்ம ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பாக தபால் ஓட்டு வேணும் அப்படின்ற கோரிக்கையை நம்ம தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டுநர் சங்கம் வச்சு நடத்தக்கூடிய நிர்வாகிகளை பூரா ஒன்றிணைஞ்சு அவங்கள பூரா ஒன்று சேர்த்து அத்தனை நிர்வாகிகள் சார்பாகவும் டெல்லியில் போய் தலைமை தேர்தல் ஆணையத்தில் நம்ம மனு கொடுப்போம். மனு கொடுத்து முடித்த பிறகு கண்டிப்பாக ஒவ்வொரு ஓட்டுநரும் அந்த தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அட்ரஸும் மெயில் ஐடியும் கண்டிப்பாக நம்ம வீடியோவிலே தெரியப்படுத்துவோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் எல்லாருமே அந்த ஆணையத்திற்கு லெட்டர் வழியாக தபால் ஓட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் லெட்டராக போடும்போது அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கிடைப்பதற்கான வழி உருவாகும் அப்படின்றத நண்பர்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். இது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. ஆனால் நம்மளுடைய தொழில், நம்மளுடைய சேவை அப்படின்றது மக்களை நோக்கியும் இந்த அரசாங்கத்தை நோக்கியும் நாம் செயல்படுறதுனால நமக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. இந்த அரசாங்கம் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னால் இன்றைக்கி நாம் இவ்வளவு தூரம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அவங்க செஞ்சு கொடுக்கல. நம்மளுடைய தேவைக்கு நாம் தான் அதை கேட்கணும். ஓட்டு போடுறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம். அது நம்மளுடைய கடமை. யார் வரணும், யார் நம்மளை ஆளணும், யார் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. அப்போ அதை நாம் பயன்படுத்தணும். மக்கள் பணியில் இருக்கிற நாமளும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும். அப்போ அதற்கான வழிகளை உருவாக்கணும். ஒரு சங்கம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் முன்னின்று செயல்படணும். இதுதான் சங்கம் வச்சு நடத்தும் அந்தந்த நிர்வாகிகளினுடைய பொறுப்பு. இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய கடமைகள். அதற்கான வழிகளை தான் இப்போ நாம் முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். கூடிய விரைவில் ஓட்டுநர்கள் அனைவருக்குமே தபால் ஓட்டு உண்டுன்ற நற்செய்தியை நாம் தமிழகத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னால் இது வெளி மாநிலத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டுநர்களுக்கும் கிடைக்கும் போது நம்ம வழியாக எல்லா மாநிலத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நம்ம ஓட்டுநர் இனம் இன்னும் மேலோங்கி நிற்கும் நண்பர்களே. அதற்கான வழிகளை செய்கிறது தான் இப்போ நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே நம்ம இதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்வோம் அப்படின்ற தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதற்கு முயற்சி நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். கொடுக்காம எதுவுமே சாத்தியம் இல்லை. தனி ஒரு நபராக நின்று போராடி எந்த ஒரு வெற்றியும் காண முடியாது. நாம் எல்லாரும் சேர்ந்து போராடி தான் நம்மால் இந்த தபால் ஓட்டை கொண்டு வர முடியும். நம்ம ஓட்டு போடலை, ஓட்டு போட மாட்டோம், எங்கள் ஓட்டை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு காலம்பூரா உட்கார்ந்துருக்கலாமே ஒழிய அதற்கான முயற்சி எடுக்காமல் நமக்கான தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதற்கான முயற்சியை நம்ம தான் எடுக்கணும். நமக்கு வயிற்ற வலிக்குது அப்படின்னா மாத்திரை மருந்து நம்ம சாப்பிடாம அந்த வயிற்ற வலி தீராது. அதே மாதிரி தான் நம்மளுடைய தேவைக்கு நாம் முன்னின்று ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு லெட்டரை எழுதி அதை போஸ்ட்டு போடுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். நம்ம அதை செய்யத்தான் நமக்கான தபால் ஓட்டுன்ற உரிமையை நம்ம வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நான் ஓட்டு போட்டுட்டே அப்படின்றத தாண்டி என்ன மாதிரி இருக்கிற என்னுடைய இன நண்பர்கள் ஓட்டுநர் நண்பர்கள் இன்றைக்கி ஓட்டு போட முடியாமல் வெளி மாநிலங்களில் மக்கள் பணியில் இருக்காங்களேன்றதை நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. ஏன்னா அதே சூழ்நிலையில் நானும் இருந்திருக்கேன்.
ஒரு சில எலெக்ஷனுக்கெல்லாம் வெளி மாநிலங்களில் மாட்டிக்கிட்டு ஓட்டு போட முடியலையே அப்படின்னு எவ்வளவோ வேதனைகளில் இருந்திருக்கேன். அதே வேதனை தான் உங்களுக்கும் இருக்கும். அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம அதற்கான முயற்சி எடுக்கணும். உங்கள் கூட சேர்ந்து அதுக்கான முதல் படியாக முன்னாடி நின்று வழிகளை தேடி நான் போயிட்டுருக்கேன். வழிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு தபால் ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வழிகள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் நண்பர்கள் மத்தியில் நான் லைவில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது என்னுடைய தேவைக்காகவோ இல்லை எனக்கு இதில் எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. நம்ம இனம், ஓட்டுநர் இனம் அத்தனை பேரும் நம்ம வாக்கு போடணும். நம்மளுடைய வாக்குகளை கண்டிப்பாக நம்ம செலுத்தணும். அது நம்மளுடைய கடமை. அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை. அதை நாம் பயன்படுத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி வழியை உருவாக்குறது தான் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல். அதற்கான வழிகளை நம்ம இப்போ தேடிட்டுருக்கோம் நண்பர்களே. அதை தெரியப்படுத்திக்கிறேன். வருத்தப்பட வேண்டாம் நண்பர்களே. ஓட்டு போட முடியலையே அப்படின்னு வேதனையில் உட்காந்துருக்கிற நண்பர்களே, அடுத்த எலெக்ஷனில் நாம் எல்லாரும் தபால் ஓட்டு போடுற மாதிரியான நிலைமையை நாம் கொண்டு வருவோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும் போதும். நன்றி நண்பர்களே.